இருந்துச்சு லவ்வா சீன் இல்லம்மா I am single and I am young. சாரி காய்ஸ் கார்பரேட் ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான விஐபி ஆட்டிடியூட் பிஜிஎம் பேக்கேஜ் ஸோ வேறு லெவலில் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நானி சிஸ்டம்லாம் கன்வெர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ப்ரீஷெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கீழே அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா. ஸோ இது வேணும்னா உங்களுடைய பேக்ரவுண்டு பிக் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே பிக்கு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குதா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க குரூப் ஒன்று நான் கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நாம் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு குரூப்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கலாம். சேம் பிக்கு. ஸோ அந்த பிக் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த க்ரீன் கலர் லேயரில் பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வேறு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக்கு நீங்கள் ஆட் பண்ணுறதா ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் அந்த சைஸில் பிக்கை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுற சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு உங்களுக்கு வேணும்னா மெட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ண பின்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீழக்கிற லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்கு கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட விட்டுருங்க. ஸோ எனக்கு ஹெச்டி எஃபெக்டோடு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரூமில் தான் எடிட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு லைட் ரூம் ப்ரீஷெட் வேணும்னாக்கா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.